நேற்று மூவாரில் சந்தேக நபரை துரத்தியதில் போலீஸ் வாகனமும் சந்தேக நபரின் வாகனமும் விபத்துக்குள்ளானது. விபத்தில் சந்தேக நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரைஸ் முக்லிஸ் தெரிவித்தார். இந்த விபத்தில் ரோந்து பணியில் இருந்த 2 காவல் அதிகாரிகள் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசாங்க நிறுவனமான மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD தனது தணிக்கை நடவடிக்கையில் தோல்வி அடைந்துள்ளதை தொடர்ந்து அக்கழகத்தின் நிர்வாகத்தை சம்பந்தப்பட்ட சட்ட அமலாக்க நிறுவனங்களின் கவனத்திற்கு அனுப்பி வைக்குமாறு மனிதவள அமைச்சை தலைமை கணக்காய்வாளர் துறை வலியுறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ள தவறான நிர்வாகம் தொடர்பில் HRD கோப் நிர்வாகத்திற்கு எதிராக அமைச்சு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நேற்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட 2024 ஆண்டு தலைமை கணக்காய்வாளரின் அறிக்கையில் தலைமை கணக்காய்வாளர் வான் சுராயா வான் முகமது ராஜி பரிந்துரைத்துள்ளார். மெர்சின் கடல் வழியாக மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 19 வெளிநாட்டினரை கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று நண்பகல் 1 மணி அளவில் கடல்சார் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது பதிவு எண் இல்லாத படகு மலேசிய எல்லைக்குள் நுழைவதை கண்டதும் சோதனையை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 19 பேரிடமும் எந்த ஒரு ஆவணமும் இல்லாததால் மலேசியர் ஒருவரை முகநூல் மூலமாக பழகி அவரிடம் வேலைக்காக வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கோப் நிர்வாகத்தில் பலவீனங்கள் காணப்படுவதை பொது கணக்கு குழு கண்டுபிடித்துள்ளது. சந்தேகத்திற்குரிய சொத்துடைமை ஒப்பந்தங்கள், அதிக ஆபத்து கொண்ட முதலீடுகள் ஆகியவையும் அந்த பலவீனங்களில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே HRD கோப்பின் முதலீட்டு குழுவினர் அதன் வாரிய இயக்குநர்களுக்கு தெரியாமலேயே கணிசமான பணத்தை முதலீடு செய்துள்ளனர். 2001 ஆண்டு மனிதவள மேம்பாட்டு நிதி சட்டத்தின்படி முதலீட்டு குழுவில் பேங்க் நெகாராவின் ஒரு பிரதிநிதி இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அக்குழுவில் அந்த பிரதிநிதி இடம்பெறவில்லை. அது சட்ட விரோதமாகும் என்றும் பொது கணக்கு குழு தெரிவித்துள்ளது. பினாங்கு சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் போலீசார் வேவு பார்ப்பதாக பாஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அக்குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் போலீசார் மிகுந்த கெடுபிடியுடன் நடந்து வருவதாகவும் மிதமிஞ்சிய வகையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலளித்த சைஃபுடின், போலீசாரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் நியாயமான முறையிலும் வெளிப்படையான முறையிலும் பிரச்சாரத்தை கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். பிரச்சாரத்தை மேற்கொள்ள அரசாங்க தரப்புக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் மொத்தம் 153 போலீஸ் பெர்மிட்டுகள் வெளியிடப்பட்டன என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் தெற்கு மண்டல சிப்பாங் விமான பொறியியல் பிரிவில் ரசாயன கசிவு ஏற்பட்டதில் 39 பேர் தலை சுற்றலால் பாதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் நேற்று காலை 11:23 மணி அளவில் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் வான் மாட் ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இவர்களில் வான் பேரிடர் பிரிவுக்கு 6 பேர் அனுப்பப்பட்ட வேளையில் 13 பேர் சுகாதார மையம் மற்றும் ஒருவர் புத்ராஜயா பெரிய மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கையில் வான் மாட் ரசாலி வான் இஸ்மாயில் குறிப்பிட்டார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.